வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஆகஸ்ட் 17 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த சந்திராவும் ஈஸ்வரியும் அதிகாரிங்க கிட்ட காசு கொடுத்துட்டாங்க ஹீரோவை கைது பண்ண சொல்லி. அதிகாரிங்களும் அந்த காசை வாங்கிக்கிட்டு, இங்க பாருங்க மேடம், நீங்க சொல்றத நாங்க கண்டிப்பா வந்துட்டு நிறைவேத்துறோம். ஸோ இந்த ஊருக்குள்ள ராஜசேதுபதியோட பேரன் ரொம்ப பெரிய லெவல்ல தான் இருக்காரு அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க போயிட்டு அவனை கைது பண்ணி உங்க பொண்ணை மீட்டு கொண்டாந்து இங்க ஒப்படைக்கிறோம். நீங்க தைரியமா இருங்க அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, அவன் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு. நிறைய விஷயத்துலேருந்து அவன் ஈஸியாக சுலபமாக எஸ்கேப் ஆயிருக்கான் அவன் பணத்தை வச்சு. ஸோ என்ன ஆனாலும் பரவாயில்ல, அவன் வெளியிலேயே வரக்கூடாது. இதை கேட்டதும் அதிகாரிங்க சொல்கிறாங்க, இங்கே பாருங்க மேடம், அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை மட்டும் சரியாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா வேலையெல்லாம் கச்சிதமாக முடிஞ்சிடும். அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக சந்திரன் கிட்டேருந்து 50 லட்ச ரூபா பணத்தை வாங்கி நேராக அவர்கிட்ட கொடுக்குறாங்க. அவர் பணத்தை வாங்கிக்கிட்டு, ஓகே மேடம், இனிமே நீங்கள் உங்கள் பொண்ணை பற்றி கவலையே பட வேண்டாம். இன்னும் 1 மணி நேரத்தில் உங்கள் பொண்ணு வீட்டில் வந்து இருப்பாங்க, அதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு சொல்ல, அப்போ சந்திரா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, எதுவும் கோட்டை விட்டுறாதீங்க. ஏன்னா அந்த டிரைவர் பயலுக்கு இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. அவனோட அதிகாரத்தை பயன்படுத்தி ஒன்று வெளியில் வந்துடுவான், இல்லை அவனை கைது பண்ண விடாமல் தடுப்பான். ரேவதியை கண்டிப்பாக விட்டு கொடுக்க மாட்டான். அதுக்கு அவர் சொல்கிறாரு, இங்கே பாருங்க மேடம், இதே மாதிரி நான் எத்தனை கேஸை பார்த்துருக்கேன், இதெல்லாம் எனக்கு பெரிய விஷயம் இல்லை. நான் போயிட்டு உங்கள் பொண்ணை பத்திரமா வீட்டில் கொண்டாந்து ஒப்படைக்கிறேன் அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்கிறீங்க, சரிங்க சார், சரி நான் வரட்டுமா, இல்லை நீங்களே போயிட்டு இது எல்லாத்தையும் பார்த்துப்பீங்களா அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, மேடம், இந்த விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் யாரும் எனக்கு தேவை கிடையாது. நான் போயிட்டு கரெக்டாக அவரை கைது பண்ணி அதிகாரிங்க கிட்ட அங்கே கொண்டு போய் ஒப்படைச்சிட்டு உங்கள் பொண்ணை வந்துட்டு நான் மீட்டு கொண்டு வரேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துலேருந்து நேராக நம்ம கார்த்தியோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே வந்துட்டு ரேவதி, ராஜா, ரோஹிணி எல்லாருமே செம ஹாப்பியாக பேசிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அப்போன்னு பார்த்து அதிகாரிங்க அந்த இடத்துக்கு வராங்க. அதிகாரிங்களை பார்த்ததும் ராஜா கேட்குறாரு, என்ன மாப்பிள்ளை இது, அதிகாரிங்க வந்திருக்காங்க, ஒருவேளை இது அந்த ஈஸ்வரியோட ஏற்பாடாக இருக்குமோ அப்படின்னு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, வரட்டுமாமா, என்னதான் இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு. அதிகாரிங்க உள்ளார வந்துட்டு நேராக ஹீரோவை பார்த்து, இங்கே பாருங்க, நீங்கள் தான் கார்த்தியா, உங்கள் மேலே ஈஸ்வரி மேடம் புகார் கொடுத்துருக்காங்க. அவங்க பொண்ணை நீங்கள் வலுக்கட்டாயமாக கடத்தி கொண்டாந்து வச்சிருக்கீங்க அப்படின்னு புகார் கொடுத்துருக்காங்க. ராஜா சொல்கிறாரு, இங்கே பாருங்க சார், இவ தான் என் பொண்ணு, அவள் பேர் தான் ரேவதி, இவர் என்னோட மாப்பிள்ளை. ரேவதி அவளோட இஷ்டப்பட்டு தான் இங்கே வந்து இருக்காளே தவிர்த்து யாரும் இங்கே அவளை கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு வரல. ரேவதி, நீ ஏன் சொல்லுமா. ரேவதி அதிகாரிங்களை பார்த்து, ஆமாம் சார், நான் வந்துட்டு என் ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து வாழலாம் அப்படின்னு தான் நான் வந்திருக்கேன். எங்கள் அம்மா பேசுறது எல்லாம் நீங்கள் கேட்டு என் ஹஸ்பண்டை நீங்கள் கைது பண்ணீங்கன்னா அதில் எந்தவித நியாயமும் இல்லை, அவர் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு. அப்போ அதிகாரி சொல்கிறாங்க, இங்கே பாருமா, உனக்கு ரீசண்டாக ஒரு விபத்து நடந்துச்சுல்ல, அந்த விபத்தில் நீ எல்லா விஷயத்தையுமே மறந்துட்ட அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் உன் பேச்சை நாங்கள் கேட்க முடியாது, உங்களோட அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நாங்கள் கேட்கலாம். கான்ஸ்டபிள்ஸ், அந்த பொண்ணை வந்துட்டு பிடிங்க அப்படின்னு. அப்போது ஹீரோ அதிர்ச்சியாகி, இங்கே பாருங்க சார், நீங்கள் ரொம்ப தப்பான ஒரு முடிவு எடுக்கிறீங்க. ரேவதிக்கு வந்துட்டு என் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு விருப்பம் இருக்குது, அவங்க அப்பாவுமே அதான் சொல்கிறாரு, நீங்கள் என்ன உங்கள் இஷ்டத்துக்கு முடிவு பண்ணுறீங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, யோ, உன் பேச்சு கேட்கணும் அப்படின்ட்டு அவசியம் கிடையாது. லேடி கான்ஸ்டபிள்ஸ், அந்த பொண்ணை வந்துட்டு நேராக அழைச்சி கொண்டு போய் அவங்க வீட்டில் விடுங்க, நான் இவரை கைது பண்ணுறேன் அப்படின்னு. இது கேட்டதும் ரேவதி ஷாக் ஆகி, என் மேலே கை வச்சிங்க அப்படின்னா அவ்வளோதான், என் புருஷன் மேலேயும் யாரும் கை வைக்கக்கூடாது, அவர் மேலே எந்த தப்பும் இல்லை, இப்போ எதுக்கு வந்துட்டு என் புருஷனை கைது பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி பயங்கர கோவத்தோட பேசுகிறாங்க. அப்போது அதிகாரிங்க வந்துட்டு நேராக ரேவதியை பிடிக்க ராஜா இதையெல்லாம் பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாரு. பாட்டி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, என் பேரனை நீங்கள் யாரும் கைது பண்ணக்கூடாது அப்படின்னு. அதிகாரிங்க சொல்கிறாங்க, இங்கே பாருமா, நீ ரொம்ப வயசான ஆளாக இருக்கா, நீ தடுத்த அப்படின்னா உன்னையும் நாங்கள் கைது பண்ணிடுவோம் அப்படின்னு. ஹீரோ நேராக பாட்டியை பார்த்து, பாட்டி நீ அமைதியாக இருங்க, சட்டப்படி தானே எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சட்டப்படி நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதையும் பண்ணுவோம் அப்படின்னு. அதிகாரி சொல்கிறாரு, இந்த வாட்டி உன்னால் எதுவும் பண்ண முடியாதுரா அப்படின்ட்டு.
நேரா ஹீரோவை கைது பண்ண இதை பார்த்துட்டு ரேவதி அழுகுறாங்க. தயவு செஞ்சு என்னை விடுங்க அப்படின்னு. அதிகாரி சொல்றாரு, இங்க பாருமா, நீ அமைதியாயிரு, உன்னை கொண்டு போய் உன்னை வீட்டில் விட்டுருவாங்க அப்படின்ட்டு. அப்போ ஹீரோ நேரா ரேவதியை பார்த்து, ரேவதி சத்தம் போடாத, அமைதியா வீட்டுக்கு போ அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, மாமா இந்த தப்பெல்லாம் என் மேல தானே, நான் மட்டும் வீட்டை விட்டு வராம இருந்திருந்தா உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா, என்னை மன்னிச்சிடுங்க மாமா, கண்டிப்பா நான் உங்களை வெளியில கொண்டுட்டு வந்துடுவேன் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, ரேவதி தப்பு உன் மேல போட்டுக்காத, நீ கவலைப்படாத, நீ போ ரேவதி அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே நேரா அவங்க அம்மா வீட்டுக்கு போறாங்க. அப்ப ராஜா, ரோஹிணி, சுவாதி எல்லாரும் வீட்டுக்கு போறாங்க. பாட்டி வந்துட்டு வக்கீல் ஏற்பாடு பண்றாங்க. அதிகாரிங்க நேரா ஹீரோவை வண்டியில கூட்டிட்டு போகும்போது சொல்றாங்க, இங்க பாரு, நீ போயிட்டு உன்னோட அதிகாரத்தை பயன்படுத்தி வெளியில வந்துடலாம் அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்க. ஆனா என்ன ஆனாலும் பரவாயில்ல, உன்னை வெளியில வர வைக்க கூடாது அப்படின்னு உன் அத்தை எங்க கிட்ட 50 லட்ச ரூபாய்க்கு மேல பணத்தை கொடுத்துட்டாங்க. ஸோ நீ கண்டிப்பா வெளியில வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க எல்லாரும் அவங்க பேச்சு கேட்டுக்கிட்டு தான் இப்படி பண்றீங்களா? இங்க பாருங்க, என் மேல எந்தவித தப்பும் இல்லை அப்படின்ட்டு. அதிகாரி சொல்றாரு, உன் மேல தப்பே இல்லைனாலும் உன்னை கைது பண்ண சொல்லி எங்ககிட்ட அவங்க தேவையான பணத்தை கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் உன்னால கண்டிப்பா வெளியில வர முடியாதுடா அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை அழைச்சிட்டு போயிட்டு செல்லுக்குள்ள அடைக்கிறாங்க. இன்னும் ஒரு வாரத்துல உன்னை நாங்க பெரிய இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுவோம். அதுக்கப்புறம் உன்னால வரவே முடியாது. காலம் ஃபுல்லா நீ அங்கேயே கிடக்க வேண்டியதுதான் அப்படின்னு. இதை கேட்டதும் ஹீரோ ஷாக் ஆகுறாரு. அதே நேரத்துல ரேவதிய வந்து நேரா அதிகாரிங்க வீட்டுக்கு கூட்டிட்டு கொண்டு போய் விடுறாங்க. அப்போ ஈஸ்வரி நேரா ரேவதியை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு ஓடி வந்து, அம்மாடி ரேவதி வந்துட்டியாம்மா, உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா என்ன வேலைம்மா பார்த்திருக்கீங்க? ஈஸ்வரி கேட்குறாங்க, என்னடி என்னாச்சு அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, அம்மா கார்த்தியை வந்துட்டு அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுத்துருக்கீங்க. அதுவும் என்னைய வந்துட்டு அவரு கடத்திட்டு போனதா புகார் கொடுத்துருக்கீங்க. அவர் என்ன கடத்திட்ட போனாரு, நான் தானே இஷ்டப்பட்டு போனேன். எதுக்கு நீங்க அவர் மேல இப்படி ஒரு பொய்யான பழியை போட்டீங்க? ஏமா நீங்க இப்படி ஒரு காரியத்தை பண்ணீங்க அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, எனக்கு ஒரு வழி தெரியல. உன்னை எப்படியாவது நான் வீட்டுக்கு வர வைக்கணும் அப்படின்னு நினைச்சேன். பட் நீ என் பேச்சு கேட்குற மாதிரியே தெரியல. அதான் ரேவதி, நான் இப்படி ஒரு முடிவு பண்ணேன். நான் இப்படி முடிவு பண்ணது ரொம்ப தப்பு தான். ஆனா என்ன பண்றது, நீ தான் என் பேச்சு கேட்கவே இல்லையே. ஸோ நீ என் பேச்சு கேட்கல அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்படி ஒரு முடிவு பண்ணேன். ரேவதி சொல்றாங்க, அம்மா நான் எந்த அளவுக்கு உங்க மேல மரியாதையா இருந்தேன் தெரியுமா? நீங்க இப்படியெல்லாம் இந்த லெவலுக்கு இறங்க மாட்டீங்க அப்படின்னு நினைச்சேன். இது எல்லாம் என்ன, சந்திரா சித்தியோட பிளான் தானே? சித்தி, ஏன் சித்தி ஒரு குடும்பத்துக்குள்ள நீங்க இவ்வளவு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அம்மா கிட்ட எடுத்து சொல்லி நானும் கார்த்தியும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு வழி பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, அவர்கிட்ட இருந்து என்னை பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், அவரை வந்து கஷ்டப்படுத்தணும், பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் நீங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஏன் சித்தி நீங்க இப்படி மோசமா இறங்கிட்டீங்க அப்படின்னு. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, எல்லாமே உன்னோட நல்லதுக்காக தான் நாங்க எல்லாருமே இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீ வந்து அந்த டிரைவர் பைய கூட போன அப்படின்னா கண்டிப்பா நல்லபடியா வாழ்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால தான் நாங்க வந்துட்டு இப்படி பண்ணோம் அப்படின்னு. ரேவதி கேக்குறாங்க, ஏம்மா சித்தி சொல்றதை கேட்டுக்கிட்டு நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கியே, ஒரு நாளாவது நாங்க சொன்னதை நீ கேட்டியா? சித்தி இன்னும் அந்த சித்தப்பா கூட தொடர்புல தான் இருக்காரு அப்படின்னு. எத்தனை முறை நாங்க எல்லாருமே வந்துட்டு உன்கிட்ட சொன்னோம். ஆனா நீ கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. இப்ப என்னடான்னா நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க. நீ பேசுறது, சித்தியை கூட சேர்ந்துக்கிட்டு இவ்வளோ பெரிய பிளான் பண்றது எதுவுமே கொஞ்சம் கூட சரியில்லைம்மா. சித்தியோட பேச்சு கேட்டுட்டு இன்னும் எவ்வளோதான் நீ தவறு செய்ய போற அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, ரேவதி இங்க பாரு, நான் தப்பு செஞ்சேன், நான் ஒத்துக்கிறேன். ஆனா எதுக்காக செஞ்சேன்னு தெரியுமா? என் பொண்ணு அந்த டிரைவர் பைய கூட போயிட்டு கஷ்டப்படக்கூடாது, என் பொண்ணு என் கூட இருக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் நான் இவ்வளவும் பண்ணேன். ஸோ நீ என்னை புரிஞ்சுக்காததுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது ரேவதி. அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா நீ பண்றது ரொம்ப பெரிய தப்பு. இன்னும் கொஞ்ச நேரத்துல என் புருஷனை அதிகாரிங்க கிட்டேருந்து மீட்டு இங்க கொண்டாந்து நீங்க வந்து ஒப்படைக்கணும். அப்படி நீங்க ஒப்படைக்கல அப்படின்னா கண்டிப்பா உங்களை நான் இந்த இடத்த விட்டு போயிடுவேன் அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நான் கண்டிப்பா அவனை மறுபடியும் கூட்டிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. நீ வந்து அதுக்கு என் மேல வந்துட்டு நம்பிக்கை வைக்காத அப்படின்னு.
ரேவதி சொல்கிறாங்க, சித்தி நீங்களும் இதே முடிவு தான் சொல்ல போகிறீங்களா? அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, ஆமாம் ரேவதி, எங்களோட முடிவும் அதே தான். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நாங்கள் வந்து அவனை மறுபடியும் ரிட்டர்னுக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வரமாட்டோம். அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. இதை கேட்டதும் ரேவதி சொல்கிறாங்க, சித்தி நீங்கள் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு. மாமா ரொம்ப பாவம் தெரியுமா? ஏன் நீங்கள் வந்துட்டு அவரை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துறீங்க? அம்மா, என் மாமாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவர் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு, எங்களால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல ரேவதி செம்ம டென்ஷன் ஆகி அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, நீங்கள்லாம் ஒரு அம்மாவா எனக்கு? என் புருஷனை என் கூட சேர்த்து வைக்கிறத விட்டுட்டு நீங்கள் இந்த அளவுக்கு எனக்கு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள்லாம் ஒரு அம்மான்னு நினச்சி பார்த்தாலே எனக்கு சரியான கோவம் வருது அப்படின்னு ரேவதி பயங்கர கோவத்தோட அவங்களோட ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு கோவமாக கதவை சாத்துறாங்க. இதை பார்த்துட்டு ஈஸ்வரி நேராக சந்திரா கிட்ட, என்னடி இது, இவ எதுவும் அவசரப்பட்டு முடிவெடுத்துருவாளோ அப்படின்னு. அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, சேச்சே, அதெல்லாம் அவள் அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்க மாட்டாக்கா, கவலைப்படாத அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க, இல்லை, ஒருவேளை அவள் அவசரப்பட்டு ஏதாவது முடிவெடுத்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு. அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, அக்கா, அப்படி அவள் அவசரப்பட்டு முடிவு எடுத்தாலும் அதுக்கு என்ன சூழ்நிலையோ அதை நம்ம பார்த்துக்கலாம். நீ எல்லாம் அவளை பற்றி கவலைப்பட வேண்டியல்ல, பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இது கேட்டதும் ஈஸ்வரியும் சரி அப்படிங்கிறாங்க. ரேவதி அங்கேருந்து வெளியில் வராங்க. வெளியில் வந்துட்டு, அம்மா, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு கூட நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கல்ல, நான் கண்டிப்பாக வந்துட்டு அவரை எப்படியாவது வெளியில் கொண்டு வரேன் பாரு அப்படின்னு ரேவதி கோவத்தோட வெளியில் போகிறாங்க. இதை பார்த்துட்டு சந்திரா சொல்கிறாங்க, அக்கா, அவள் எங்கே போய் முட்டி மோதினாலும் கண்டிப்பாக வந்துட்டு அவளால் அந்த டிரைவர் பையனை வெளியில் கூட்டிகிட்டு வரவே முடியாது. ஸோ நீ எதுக்கும் கவலைப்படாதக்கா அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்கிறாங்க, சந்திரா, நீ எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுனால தான் இந்த வீட்டில் என்னெல்லாம் நடக்குதோ எல்லாத்துல இருந்தும் நீ வந்து என்னை காப்பாற்றிக்கிட்டு இருக்க. இந்த வீட்டில் உள்ள யாருமே வந்துட்டு கொஞ்சம் கூட வந்துட்டு என் பேச்சையே கேட்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, சந்திரா சொல்கிறாங்க, ஆமாக்கா, இந்த வீட்டில் உள்ள யாருமே உன் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுதுக்கா. நீ கவலைப்படாதக்கா, நான் உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் கண்டிப்பாக அதில் எல்லாத்துல இருந்தும் உன்னை காப்பாற்றுவேன். இந்த டிரைவர் பையலால் இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாதுக்கா, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்ல ரேவதியும் சரிக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு சந்த் ஈஸ்வரியும் சரிக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, அதிகாரிங்களுக்காக கேட்குறாரு, இங்கே பாருங்கள், நீங்கள் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு. என் மேலே தப்பே இல்லாத நேரத்தில் இப்படி வந்துட்டு என்னை பிடிச்சி கொண்டாந்து வச்சுருக்கிறது தப்பு அப்படின்னு சொல்ல, அதுக்கு அதிகாரிங்க சொல்கிறாங்க, இங்கே பாரியா, நீ நிப்பாட்டு, உன் பேச்சையெல்லாம் கேட்குற இடத்துல நாங்கள் இல்லை. உனக்கு எங்களுக்கு வந்துட்டு தேவையான அமௌண்ட் எல்லாமே வந்துருச்சு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு உன் பேச்சை நாங்கள் கேட்க முடியாது. ஈஸ்வரி மேடம் எங்ககிட்ட லட்சமாக பணத்தை கொடுத்துருக்காங்க உன்னை வந்துட்டு பிரித்து வச்சுருக்க சொல்லி. ஸோ இதுக்கப்புறமும் உன் பேச்சை நாங்கள் ஏன் கேட்கணும் அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோ வந்துட்டு, சரி, இது எல்லாமே அத்தையோட ஏற்பாடு தானா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ரேவதி வந்து ஹீரோவை வெளியில் கொண்டு வரதுக்காக ஏதாவது ஒரு வகையில் முயற்சி பண்ணுவாங்க. அது எல்லாமே அப்கமிங் எபிசோடில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுது. ஸோ இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு தொடர்ச்சியாக நோட்டிஃபிகேஷன் வரும் பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம வேறு ஏதாவது ஒரு கதையில் பார்ப்போம். உங்களுக்கும் இதே மாதிரி உங்களோட யூடியூப் சேனலுக்கு வீடியோஸ் வந்து ரெடி பண்ணணும், வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும் அப்படின்னா நம்மளோட இந்த இன்ஸ்டாகிராம் ஐடியை காண்டாக்ட் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.